அனைவருக்கும் வணக்கம். கேஎஃப்டி தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவுல பார்த்தீங்கன்னா, நான் 5 சேஃபான ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ட பத்தி பேசப் போறேன். நீங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட் வச்சிருந்த அந்த சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல கிடைக்கக்கூடிய வட்டி ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு. அதே போலவே சமீபம் பார்த்தீங்கன்னா, மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்ல ஆர்பிஐ எஃப்டி உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஏற்கனவே நீங்க பார்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு பணம், ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட நீங்க டெவலப் பண்ணி வச்சிருக்கீங்க, கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, அந்த பணத்த ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல எப்படி நம்ம முதலீடு செய்யலாம்? எப்படி நம்ம அந்த பணத்த பார்க் பண்ணி வைக்கலான்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இந்த 5 இன்வெஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸின் வழியாக நம்ம அத தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் லிக்விட் ஓவர் நைட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி, பெரும்பாலான அளவுல பார்த்தீங்கன்னா, பேங்க்குகள் பார்த்தீங்கன்னா, வங்கிகள் நம்மளுடைய பணத்த நம்ம டெபாசிட்ல வச்சிருக்கக்கூடிய அந்த பணத்துலருந்து இன்னும் கொஞ்சம் தொகைய அவங்க இந்த லிக்விட் ஓவர் நைட் ஃபண்ட்ல வச்சிருப்பாங்க. இதனுடைய மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா, 1 நாளுக்கு மெச்சூரிட்டி இருக்கும். ஆனா, இதுல ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க பணத்த நீங்க பார்க் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, 1 வீக் வரைக்கும் நீங்க அந்த பணத்த வித்ட்ரா பண்ற மாதிரி இருக்காது. அந்த 1 வீக் கழிச்சு தான் நீங்க அந்த பணத்த வித்ட்ரா பண்ணலாம். அதுதான் இந்த லிக்விட் ஓவர் நைட் ஃபண்டோடைய சிறப்பே. இது ஒரு சாதாரண சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல குடுக்கக்கூடிய உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன இருக்கோ, அந்த வட்டிய விட அதிகமான வட்டி அதிகமான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இதுல கிடைக்கும் லாங் டெர்ம்ல அப்படின்ற ஒரு விஷயம். இதுக்கு அப்பாற்பட்டு உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்ட் வேற என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல நீங்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்விட் ஃபண்ட்ல நீங்க வச்சுக்கலாம். லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ல கூட நீங்க பணத்த பார்க் பண்ணி வச்சுக்கலாம். அதன் வழியாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். லோ ரிஸ்க்காவும் இருக்கு லிக்விட் ஃபண்ட் அப்படின்றது. ஏன்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் பாண்ட்லயும், கமர்ஷியல் பேப்பர்லயும் பார்த்தீங்கன்னா, முதலீடு பண்றாங்க அப்படின்றப்போ, இந்த லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க முதலீடு செஞ்சு உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் நீங்க இன்னும் அதிகமாக்கிக்கலாம். உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டோடைய ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். இது 2வது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். 3வது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிட்ராஜ் ஃபண்ட். இந்த ஆர்பிட்ராஜ் மியூச்சுவல் ஃபண்ட்ல கூட நீங்க முதலீடு பண்றதன் வழியாக, நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிஸ்க்க நீங்க குறைச்சுக்கலாம். அதே போலவே ரிட்டர்ன்ஸும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாவே கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். 4வது மியூச்சுவல் ஃபண்டோடைய பேர் டெட் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த டெட் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் பாண்ட்ஸ்லயும், கவர்ன்மென்ட் கமர்ஷியல் பேப்பர்ஸ்லயும் இந்த மாதிரியான அசெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, டெட் ஓரியன்டட் அசெட்ஸ்ல முதலீடு பண்றதுனால தான் அது டெட் மியூச்சுவல் ஃபண்டா இருக்கு. இந்த டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல கூட நீங்க முதலீடு பண்றதன் வழியாக, உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டோடைய அந்த கார்பஸ் என்ன இருக்கோ, அதுக்கு நல்லபடியான ஒரு ரிட்டர்ன்ஸ நீங்க எதிர்பார்க்கலாம். ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல அந்த எமர்ஜென்சி ஃபண்ட பார்க் பண்ணி கிடைக்கக்கூடிய வட்டிய விட அதிகமான உங்களுக்கு வட்டி அல்லது ரிட்டர்ன்ஸ் இந்த மாரி 4 அசெட்ஸ்ல கிடைக்கும். 4 அசெட்ஸும் தவிர்த்து 5வது அசெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா நீங்க இடிஎஃப் மூலமா கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். பார்க் பண்ணி வச்சுக்கலாம் அந்த எமர்ஜென்சி ஃபண்ட. அந்த இடிஎஃப்ல ஒரு சேஃபான ஒரு இடிஎஃப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிபிஎஸ்இ இடிஎஃப்ன்னு சொல்லியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் பிஎஸ்யூ கம்பெனிஸ்ல முதலீடு பண்ணக்கூடிய ஒரு இடிஎஃப்பா இருக்கு. இது ஒரு டெட் இன்ஸ்ட்ருமென்ட்டாவே கருதப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கையாள வேண்டியது இருக்கு. நான் இந்த ஒரு வீடியோ பண்றதுக்கு உடைய நோக்கம் என்னன்னா, ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக பண்ணிட்டு இருக்கிற ஒரு வீடியோ. நான் எந்த விதமான செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க ஒரு வேள இன்வெஸ்டிங் பண்ணணும் அல்லது முதலீடு செய்யணும் அல்லது உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்ட் நீங்க கலெக்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட் என்ன இருக்கோ, அத நீங்க இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல பார்க் பண்ணணும் அப்படின்னா, உங்க நகரத்தில இருக்கக்கூடிய அல்லது உங்களுடைய ஏரியால இருக்கக்கூடிய செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மென்ட் அல்லது முதலீட்டுக்கு தேவையான டிசிஷன்ஸ்கள நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யகரமான தகவல்களுடன் நான் சந்திக்கும் வரை, கேஎஃப்இடியா தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் சந்தேஷ். நன்றி, வணக்கம்.